காதல் கேம்பெயின் கேட்டது கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படி சந்தோஷமாக இருப்பீங்க நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5னா எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியது ஒரு குட்டி திருவிழான்னு தான் சொல்லணும். சத்தம் பத்தாது விசில் போடு, கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட படம் தான் ரிலீஸு. அந்த படத்தோட ரிவ்யூ தான் இது. மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா. படத்தை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, எதிர்பார்ப்பில்லா ஒரு ஆயுதம்னு சொல்லலாம். நான் என்ன நினச்சேன்னா, ஒரு வாழை மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு அருவாள் எட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோ. வெட்டுற அருவாள் எட்டு போகிறாங்கன்னா அது எப்படி இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் பட்டுன்னு வெட்டிடுமா, அது கொஞ்சம் ஷார்ப் இல்லைன்னா கொஞ்சம் மெதுவாக வெட்டுமா. நான் நினச்சது 2-3 வெட்டு வெட்டுவோம் அப்படின்னு நினச்சேன். தொடவே இல்லை, லைட்டாக பட்டுச்சு. அதுக்கே அப்படியே அந்த வாழை மரம் கீழே உள்ள மாதிரி. படத்தை பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் எப்படின்னா, இந்த டீசர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன நடந்துச்சோ அதை மட்டும்தான் அந்த டீசருக்குள்ளே வச்சுருக்காரு. லோகேஷன்லாம் வச்சுருப்பார்ல டீசரில், இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற ஒரு சீன்ஸை மட்டும் எடுத்து வச்சு அதுலேயே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சர்ப்ரைஸில் வச்சுருப்பார். அதே மாதிரி தான் இதுலேயும் ஃபுல்லாகவே சர்ப்ரைஸில் வச்சுருக்காங்க. கடைசி 2 சீன் மட்டும்தான் டீசரில் வந்துச்சு. அந்த மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 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 லவ் மூமெண்ட்டு, கேரிங் இந்த மாதிரி போகுது. ஆனால் சீன் தான் எல்லாமே தாறுமாறாக இருந்துச்சு. அப்புறம் இன்ட்ரோல் ட்விஸ்ட்டு மட்டும் வேற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் ஃபுல்லாக எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, நான் இந்த வீடியோ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஏன்னா இந்த படத்தில் எப்படி வச்சுருக்காங்கன்னா, அந்த கன் எடுத்து ஒரு ப்ரோமோ ஒன்று இருக்கும் பார்த்தீங்க, கன் எடுத்து வச்சு ஃபுல்லாக கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் ஆகிற மாதிரி. அந்த ப்ரோமோ எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இந்த படத்தில் இது எல்லாமே இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கதையை எடுத்து இப்படி வைக்கல. ஆனால் கதைன்னா அதோட கதையை சேர்த்தி கேரக்டரெல்லாம் இருக்கும்ல, நம்ம இப்போ பின்னாடி இருந்து பார்த்துட்டு வந்த விஜயனோட கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த விஜயனோட கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றா செட் பண்ணியிருக்காங்க. தரமாக இந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அந்த இடத்துல அப்படி செட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி 4-5 மூவி இருக்குது. அதில் என்னென்னமோ நல்லா எப்படி சொல்கிறதுனா, இப்படி திரும்பி அந்த அண்ணாட்ட எப்படி இருக்குது. ஒரு அண்ணா கூட போயிருந்தது, அந்த அண்ணா கூட பேசிகிட்டு இருக்கேன். இப்படி திரும்பி பேசுகிறதுக்குள்ளேயே அங்கே கதை அப்படி போகுதுங்க, கண்ணை கூட சிம்பிட்டு முடியாது நீங்கள். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்ட்ரவல் சீன்லேருந்து அது இதுன்னு எல்லாமே ட்விஸ்ட்லேயே போயிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட லைட்டாக கூட போர் அடிக்கல, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும், எப்படி சொன்னாலும் சரி அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு மூவி. போர் அடிக்கிற மாதிரியே இல்லை. ஆக்சுவலாக ஒருத்தங்க ஃபஸ்ட் ஹாஃபில் ஒருத்தாக இருந்துச்சு. லவ்வு, கேர் எல்லாமே இருந்துச்சு, ஃபைட்டு. அப்புறம் அந்த எப்படியும் ஒய்ஃப்னு இருந்தால் பொசசிவ் ஆகும்ல, அந்த பொசசிவ் எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே காட்டியிருந்தாங்க. அதுலேயும் இந்த பழைய படத்துலேருந்து அந்த டைலாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்களே, அது கொஞ்சம் இன்னும் பூஸ்டப் ஆக்கி விட்டுச்சு, இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு. மூவி பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்தோம்னா, செகண்ட் ஹாஃபில் அவங்க கதை சொல்ல வேணாம், 2 பேர்த்துக்கும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா, நல்லவன் கெட்டவன் இருக்கும்ல, நல்லவனே நல்லது பண்ணாலும் நல்லவன் கெட்டது பண்ணாலும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் இது வேறு மாதிரி மாற்றி வேறு மாதிரி கொண்டு போகுது. அப்புறம் சிவகார்த்திகேயன் அண்ணாலாம் வருவார்னு நான் எதிரே பார்க்கல. கேமரா லைட்டு இப்படி திருப்புறாங்க, எஸ்கேன்னு இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும், இந்த படத்தை தெளிவாக பார்த்தீங்கன்னா புரியும், நிறையா விஷயம் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அது
இப்படி தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அதை அப்படி மாற்றி இப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். எல்லாமே கதையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுலேருந்து வேற ஒரு அர்த்தத்தை சொல்லுவாங்க. இப்போ கதையில் தான் அந்த அந்த டயலாக் சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் அது நீங்கள் ரியாலிட்டியில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். நல்லா திங்க் பண்ணிவிட்டு படத்தை பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. அந்த ரியாலிட்டிலேருந்து யோசிக்கணும். விஜய் அண்ணா இருக்கார், இந்த எஸ்கே அந்த அண்ணா எதுக்கு வராருன்னே தெரில, வராரு, பட் எதுக்கு வராருன்னு நீங்கள் தான் திங்க் பண்ணணும். திங்க் பண்ணிட்டு அந்த படத்தில் எதுக்கு வராருன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி நிறையா சீனில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, நீங்கள் பார்க்கணும். கார் ஒன்று இருக்கும், விஜய் அண்ணா கார் ஒன்று இருக்குமா, அந்த காரில் நம்பர் பிளேட்டை பார்த்துட்டு என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு பாரில் டான்ஸ் இருக்கும், அதான் விசில் போடு சாங். அந்த சாங்கில் பின்னாடி நிறையா ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த அண்ணாவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா வசீகரா ஃபோட்டோ நிறையா அந்த மூவிஸே எடுத்து வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்படி தேடி பாருங்கள், ஏதாச்சும் ஒரு மூவி இருக்கான்னு. நல்லா அப்படி தான் தேடினேன், நல்லா தேடி பார்த்தேன். எல்லாமே நிறையா மூவி கொண்டு வந்து இப்படி செட் பண்ண மாதிரி இருந்துச்சு. உண்மையாக அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ஃபைனலாக நம்ம அந்த கதையை பற்றி சொல்லணுன்னா, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் அண்ணா பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ளே போயிட்டார். இந்த அரசியல்லாம் வேணாம், நான் சொல்கிறேன். ஒரு ஃபேன் பாயாக நான் ஒரு படம் பார்த்துருக்கேங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். கடைசியாக எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா என்னென்னா, கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரு மங்காத்தா பிஜிஎம் போடுவாங்க. மங்காத்தா பிஜிஎம் போடும்போது நான் உண்மையாக நான் என்ன நினச்சேன்னா, அஜித்தை நான் இறக்கிட்டாங்கன்னு நினச்சேன். சீரியஸாக அஜித்தை நான் இறங்கிட்டாருன்னு நினச்சேன். அது ஆனால் அதுக்கும் இழுத்த மாதிரி தான், இதுக்கும் இழுத்த மாதிரி தான். அங்கே நிறையா ட்விஸ்டெல்லாம் இருக்குது. உண்மையாக அஜித் அண்ணாவை விஜய் அண்ணா கூட நடித்து பார்க்கணுன்னு ஆசை, ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா நம்ம அப்போ அது ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துக்கு நம்மளால பார்க்க முடியல. இப்போனாச்சும் பார்ப்போமே, ஏன்னா விஜய் அண்ணா இதுக்கு மேலே நடிக்க போகிறதில்ல. அதனால் அது ஒரே ஒரு ஆசை இருக்குது, அதை விட்டு பார்க்கணுன்னு. பட் அது நடக்கும்னு நினைக்கிறேன், நடந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் கடைசியாக நான் அதான் எதிர்பார்த்தது இந்த படத்தில். மற்றபடி வேறு எதுவும் எதிர்பார்க்கல. உண்மையாங்க நான் ஃபஸ்ட்டு மூவியெல்லாம் இருந்துச்சு, அந்த மூவியெல்லாம் நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போவேன். இந்த மாதிரி இருக்குன்னு. உண்மையாக சொல்லணும்னா இந்த மூவிக்கு நான் எதுவுமே வைக்கலைங்க. சாதாரணமாக போனேன், சரி படம் அண்ணன் படம் வந்துருக்குல்ல பார்த்துட்டு வருவோன்னு தான் போனேன். சீரியஸாக சொல்லணுன்னா நான் விஜய் ஃபேனுங்கிறதுக்காகலாம் சொல்லலை, உண்மையாகவே படம் நல்லா இருக்குங்க. நான் படம் நல்லா இல்லைன்னா படம் நல்லா இல்லைன்றுவேன். உண்மையாக நல்லா இருக்குது படம், சீரியஸாக படம் நல்லா இருக்குது. கதைன்னு பார்த்தீங்கன்னா கதையும் அல்டிமேட்டாக இருந்துச்சு, நல்லா தான் இருக்குது. கதையில் எந்த குறையும் சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு மெமரிஸ் தானே இது. கதைங்கிறது எப்படி சொல்கிறதுனா புதுசாக இருந்துச்சு. அதே மாதிரி யுவனை நான் சொல்லணுன்னா செதுக்கி விட்டார். பிஜிஎம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா, அங்கங்கே அப்படி கொடுத்துருக்காருங்க பிஜிஎம். கடைசி கிளைமேக்ஸில் நீங்கள் எல்லா படத்தையும் பார்த்துருந்தீங்கன்னா கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னா, ஒரு மரணமான ஒரு பிஜிஎம் போட்டு மரணமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கொடுத்து ஜம்முன்னு இருக்கும் படம். இந்த படம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, இப்போ வந்து ரெண்டு பக்கம் ஒரு லயனு, ஒரு இன்னொரு பக்கம் ஒரு சிங்கம் வந்து ஒரு காட்டில் விளையாண்டுருக்கு, இன்னொரு காட்டில் வந்து இன்னொரு சிங்கம் விளையாண்டுருக்கு. லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். சிங்கம்னா என் அப்பா அம்மா, அது சிங்கம் தான், எவனாலையும் மாற்ற முடியாதுல்ல. அந்த மாதிரி அது வந்து ஒன் சைடு. இப்போ நீங்கள் அந்த சண்டை நடக்குதுன்னா ஒரு பிஜிஎம், பயங்கரமான பிஜிஎம் கொடுத்தா தான் நம்ம இம்ப்ரெஸ் ஆகி அதை பார்ப்போம். இதில் எப்படி தெரியுமா, கவுண்ட்ரு கொடுக்குறாரு. ஒரு சண்டை நடக்குது, பயங்கரமான சண்டை, அதில் கவுண்ட்ரு கொடுத்து ஒரு சண்டை போடுறாங்கங்கிறது எப்படி இருக்குது, நல்லா இருக்கும்ல, புதுசாக இருந்துச்சு. நான் நிறையா மூவிஸ் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி மூவி நான் பார்த்ததில்ல. கவுண்ட்ரு கொடுத்து சண்டை போடுறது, காமெடி கவுண்ட்ரு கொடுத்து சண்டை போடுறது நிறையா பாட்டு இருக்குது, அது நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் மாஸுங்கிறது ஒன்று இருக்குல்ல, காமெடியாக போகிறது நம்ம எவ்வளோ கவுண்ட்ரு போட்டால் சிரிப்பு வர வச்சிடலாம். ஆனால் மாஸ் கொண்டு வர்றது பெருசு, ரொம்ப கஷ்டம். சிரிப்பெல்லாம் பயங்கரமாக கொண்டு வந்துடலாம், ஆனால் மாஸ் கொண்டு வர்றது கஷ்டம். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டில் பிஜிஎம் கிடையாது, ஃபுல்லாக கவுண்ட்ரு. அந்த படத்தை பாருங்கள், ஒரு செமையாக இருக்கும் படம். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. எப்போவுமே நான் ஒரு மாதிரி தான் பார்ப்பேன், இப்படின்னு பார்த்துருப்பேன். பட் இன்றைக்கி வந்தீங்கன்னா கண்ணு கூட ஆசைக்கலைங்க. இது சப்போஸ் நான் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு எத்தனை மணிக்கு, 2 மணிக்கு தான் தூங்கினேன். காலையில் எழுந்துச்சு நான் ஃபஸ்ட் ஒர்க் போயிட்டேன்.
ஒரு துளி கூட எனக்கு அந்த டயர்னஸே தெரிலங்க. வீட்டு எல்லாமே மறந்துச்சு. எல்லாமே மறந்து நான் அந்த படத்துக்குள்ளேயே போயிட்டேன். ஃபுல்லாக பயங்கரமாக இருந்துச்சு படம். நல்லா தான் இருந்துச்சு. உண்மையாக நான் இப்போ வந்த படங்களில் நான் சொல்கிறது விஜய் எனக்கு தரமாக பண்ணியிருக்காரு. உண்மையாக 2 படம் தான் பண்ணுவேன்னதுக்கு இந்த படத்தை நான் ஓகே தாறுமாறு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. நான் நினச்சது என்னென்னா ஃபுல்லாக கன்னு, அப்புறம் இந்த ஆர்மி ஃபோர்ஸ் அந்த மாதிரி தான் நினச்சேன். அப்புறம் டீச்சர் வந்ததுக்கப்புறம் சரி அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டிருக்கு நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன். பட் படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாமே தெரியுது. சரியான ட்விஸ்ட்டு, எல்லாமே பங்கம். சொல்கிற மாதிரிலாம் எப்படி இருக்குது, எல்லாமே அசரை விட்டுட்டாரு. டான்ஸ் அதே மாதிரி தான். டான்ஸை பற்றியெல்லாம் பேசணும்னு இல்லை, அதெல்லாம் பேசினா தாறுமாறாக இருந்துச்சு டான்ஸ் எல்லாம். உண்மையாக டான்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதேமாதிரி நான் மூவின்னு பார்த்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கோடையே போச்சு கதை. இன்ட்ரெஸ்ட்டாகவே இருந்துச்சு. அப்பப்போ ஒரு ட்விஸ்ட்டு, அப்பப்போ ஏதாச்சும் ஒரு எப்படி நம்மளோட மைண்டே கொஞ்சம் கூட டைவெர்ட் ஆக மாட்டேது, இதுக்குள்ளேயே இருக்க வைக்கிது. அந்த மாதிரி இருந்துச்சு படம். உண்மையாக படம் போய் பாருங்கள், நல்லா இருக்குது. உண்மையாக படம் நல்லாயிருக்கு, எல்லாத்துக்கும் பிடிக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும், ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும், எல்லாமே பிடிக்குங்க. ஏன்னா எப்படி சொல்கிறதுனா இதில் ஃபேமிலியோட இதுவும் இருக்குது. அப்பானா இப்படி தான் இருக்கணும், அப்பா இந்த மாதிரி இருந்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்பா கேரக்டரும் கொஞ்சம் அப்படி உள்ளே வரும். சரி ஓகே, பசங்களாம் உண்மையாக போய் படத்தை பாருங்கள், நல்லாயிருக்கும். நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லலாம், ஆனால் நிறையா ட்விஸ்ட்டுக்கு வச்சுருக்காங்க. நிறையா எக்கச்சக்கமாக அங்கே ஒரு எழுத்துலேருந்து நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். படத்தை ஃபுல்லாக பாருங்கள், உண்மையாக நல்லாயிருக்கு. படத்தை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி கைஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த படத்தோட கொஞ்சம் நான் கிளிப்ஸ் எல்லாம் போடுறேன், அதில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பாருங்கள். சரி கைஸ், இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இன்னொரு படம் நல்ல படம் வந்துச்சுன்னா நான் ரிவ்யூ பண்ணுவேன். நம்ம வீடியோஸ் புதுசாக பட்டிருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி கைஸ், இத்தனை பேர் பார்த்து உங்களை SSK. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க, சிரிப்படுத்த முக்கியம். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி ஓகே, பாய். நல்லா பிளான் பண்ணிட்டீங்களோ?